இன்றைக்கி வந்து நம்ம ஈஸியாக பேக்கரி ஸ்டைல் பப்ஸ் தான் செய்ய போகிறோங்க. அது வந்து பேக் பண்ணியும் எடுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஆயிலில் சிம்பிளாக டக்குன்னு சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் 200 கிராம் மைதா எடுத்துக்கலாம். உப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்திக்கு பிணையிற மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்குவோம். நான் இன்றைக்கி கம்மியான அளவு தான் செய்ய போகிறேன். நிறையா உங்களுக்கு 4 6 வேணும்னா மாவோட அளவு அதிகப்படுத்திக்கணும். ரெண்டு ஸ்பூன் மாவு சேர்த்து இந்தளவு பிசைஞ்சு எடுத்துட்டேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு உள்ள ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதில் போட்டுருவோம். இது வந்து பாதி வதங்கிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம் அந்த வெங்காயத்துக்கு. பாதி தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன். இன்றைக்கி கம்மியான குவான்டிட்டியில் தான் செய்ய போகிறோம். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாமே நல்லா வதங்கிட்டோம். தக்காளி இதெல்லாம் நல்லா வேகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல்லு போகணும். தக்காளி எதுக்கு போடணும்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக. இப்போ வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் வந்து கறி மசாலா தூள், கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கணும். அவ்வளோதான். இதெல்லாம் கலந்து வச்சுட்டு இறக்கிற வேண்டியதுதான். இந்தளவு வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். இந்த ராஸ்மெல் போனதும் நம்ம எடுத்துடலாம். ஃபுல்லாக ஸ்டஃப்பிங் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஓரமாக. இப்போது இந்த அளவுக்கு லேசாக தேய்ச்சாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோம். இதே மாதிரி இந்த 4ஐயும் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. ஒன்றுன்னா சேர்த்துட்டு பிறகு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இப்போ இது 4 இது தேய்ச்சி வச்சிட்டோம். இதுக்கு 2 ஸ்பூன் மைதாவை இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க, லாஸ்ட்டாக அப்ளை பண்ணுறதுக்காக. இப்போ வந்து இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க. அது மேலேயே கொஞ்சம் மைதா மாவு தூவி விட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலேயே இன்னொரு ஷீட் எடுத்து போட்டுடலாங்க. போட்டுட்டு மறுபடியும் பழைய மாதிரியே நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த லேயர் லேயராக வரும். அதுக்காக தான் இது பண்ணுறது. இப்போ இன்னொரு சீட்டையும் எடுத்து போட்டுறேன். இதே போல் இந்த 4 சீட்டையும் போட்டுறாங்க. இப்போ வந்து எல்லா பக்கமும் தேய்ச்சாச்சு. நான் வந்து 4ஐயும் சேர்த்துட்டேன். இப்போ லாஸ்ட்டாக எண்ணெயும் இந்த மாவையும் தூவிட்டு இதை வந்து நல்லா தேய்ச்சிட்டு 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த அளவு ஒரு பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம இது கட் பண்ணி ரெடி பண்ணுறக்குள்ள எண்ணெய் காஞ்சிட்ருக்குங்க.
இப்போ வந்து இதை 4ஆக கட் பண்ணிக்கலாம். நாலாக கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. இது எல்லாத்தையும் இப்படி எடுத்துட்டு இன்னொரு தடவை இது கொஞ்சம் தேய்க்கணும், கொஞ்சம் அகலப்படுத்தணும். அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வைக்க முடியும். நான் கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சிட்டேன், அதனால் இப்படி வருது. இப்போ நம்ம மறுபடியும் மாவு தூவி கொஞ்சம் அகலப்படுத்திக்கிறேன். பாருங்கள், இந்த அளவு. அகலப்படுத்தியாச்சு. இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்திக்கலாம். இதில் சென்டரில் வச்சுட்டு ஒரு 2 முட்டை இதுக்காக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதியை கட் பண்ணி இப்படி குப்பரை வச்சிட்றேன். எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ பிரியாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், இந்த ஷேப்பில் கொண்டு வந்தாச்சு. எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. நாளையும் இது மாதிரி ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள், இதை வந்து எண்ணெய் நல்லா சூடாக காஞ்சிருக்கு. நம்ம வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மெதுவாக பொரிச்செடுக்க வேண்டியதுதான். திருப்பி போட்டு ஒரு 2 டைம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆயில் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம கேக் செய்கிற மாதிரி ஒரு கடாயில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு பேக் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க. பேக் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து டக்குன்னு இப்போவே கொஞ்சம் நேரத்துலேயே சாப்பிட்றலாம். அதுக்காக இப்படி பொரிச்சு எடுக்கிறோம். இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா உள்ளேயும் நல்லா வெந்து வரட்டுங்க. பப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கேமரா ஹீட்டாதனால அடுப்பில் எடுக்கிறத உங்களுக்கு காட்ட முடியல. வாங்க கட் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள், நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒன்று வந்து நாங்கள் கட் பண்ணி சாப்பிட்டோம் எப்படி இருக்குதுன்னு. இப்போ இதில் ஏதோ ஒன்று எடுத்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, அப்படியே நான் பேக்கரியில் வாங்குற மாதிரியே சூப்பரான எக் பப்ஸ் ரெடி. அப்படியே லேயர் லேயராக இருக்குது பாருங்கள். உள்ளெல்லாம் நல்லா வெந்துட்டு மேலே கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.